Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னையில் லயன்ஸ் கிளப் ஆஃப் மீனம்பாக்கம் மற்றும் மிஷன் குரு தேவா பவா ஆகிய இரு அமைப்புகளும் ஒருங்கிணைந்து கோபாலபுரத்திலுள்ள டிஏவி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் வித்யா சவா சம்மான் விருதுகள் 2025க்கான விருதுகளை முதல் முறையாக நடத்தினர். மிக சிறப்பாக நடைபெற்ற இந்த விழாவில் பள்ளி மாணவர்களின் வாழ்க்கையிலும் மற்றும் கல்வி சூழல் அமைப்பிலும் நீடித்து நிலைத்து தாக்கத்தை செய்திருக்கும் 20 ஆசிரியர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு மாநில அரசின் முன்னாள் தலைமை செயலர் டாக்டர் இறையன்பு அவர்கள் விழாவில் கலந்து கொண்டு சிறந்த ஆசிரியர்களுக்கு விருதுகளை வழங்கினார். மேலும் நாட்டின் வளர்ச்சி கட்டமைப்பில் ஆசிரியரின் பங்கு என்ற தலைப்பில் சிறப்புரை வழங்கினார். கற்பித்தலில் உள்ள பெருமையை மேம்படுத்துகின்ற ஆசிரியர்களை கௌரவித்து பெருமைப்படுத்துகிற இந்த விருதுகள் திட்டத்தை செயல்படுத்தியதை அவர் மனமாற பாராட்டினார். அதனைத் தொடர்ந்து பிரபல கல்வியாளரான வித்யாசங்கர் சக்கரவர்த்தி அவர்கள் மகிழ்ச்சியான ஆசிரியர்கள் மகிழ்ச்சியான வகுப்பறைகள் என்ற தலைப்பில் ஒரு அமர்வை மிக சிறப்பாக நடத்தினார். விழாவில் உரையாற்றிய டிஏவி பள்ளிகள் குழுமத்தின் இயக்குனர் சாந்தி அசோகன் விருதுகள் வழங்கப்பட்ட சிறந்த ஆசிரியர்களை பாராட்டி கௌரவித்தார். மாணவர்களுக்கும் பள்ளிகளுக்கும் மற்றும் கல்வி சூழல் அமைப்பிற்கும் மிக நேர்த்தியான பங்களிப்பின் மூலம் மேம்பாட்டை சாத்தியமாக்கியதற்காக பள்ளி தாளாளர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்களால் விருதுக்கான சிறந்த ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டிருந்தனர். விருது பெற்ற ஒவ்வொரு ஆசிரியருக்கும் பாராட்டு சான்றிதழ் மற்றும் ரூபாய் 21,000 ரொக்க பரிசும் விழாவில் வழங்கப்பட்டன. அதிக ஊதியம் வழங்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களில் பணியாற்றி அப்பணிகளை துறந்து பள்ளிகளில் கல்வி பணியாற்ற தன்னை அர்ப்பணித்திருக்கும் ஆசிரியர்களை குறித்த ஒரு சிறிய ஆவணப்படம் நிகழ்வின் போது வெளியிடப்பட்டது. கல்வி பணி மீது ஆர்வத்தால் சுயநலமற்ற சேவையாற்ற வேண்டுமென்று அவர்களது அர்ப்பணிப்பு உணர்வை இந்த குறும்படம் நேர்த்தியாக சித்தரித்திருந்தது.